இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியாவில் கடந்த 10 ஆண்டுகளாக பலவீனப்படுத்தப்பட்டுள்ள ஜனநாயகம் மீண்டு எழ திறம்பட போராடி கொண்டிருப்பதாக ராகுல் காந்தி பேட்டி. தமிழ்நாட்டில் மீண்டும் ஃபோர்டு தொழிற்சாலையை திறக்க நடவடிக்கை. அமெரிக்காவில் முக்கிய அதிகாரிகளுடன் ஸ்டாலின் பேச்சுவார்த்தை. 30 பேர் கொண்ட மருத்துவர் குழுவை பேச்சுவார்த்தைக்கு அழைக்க வேண்டும். மம்தா பானர்ஜிக்கு பயிற்சி மருத்துவர்கள் நிபந்தனை. ட்ரம்பை தடுமாற வைத்த தொலைக்காட்சி நேரடி விவாதம். கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு அதிகரித்திருப்பதாக ஊடகங்கள் தகவல். வணக்கம். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் ஜனநாயகம் சீர்குலைந்து விட்ட நிலையில் தற்போது எதிர்த்து போராடி கொண்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். 3 நாள் பயணமாக அமெரிக்கா சென்றுள்ளவர் 3வது நாளான இன்று வாஷிங்டனில் உள்ள நேஷனல் பிரஸ் கிளப்பில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தேர்தல் முடிவுகளை பார்த்த பின்பும் இந்தியாவில் ஜனநாயகம் உள்ளது என்ற நம்பிக்கை உங்களுக்கு உள்ளதா என்ற கேள்விக்கு பதிலளித்த திரு ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சியின் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்ட நிலையில் தேர்தலை சந்தித்ததாகவும் வேறு எந்த ஜனநாயக நாட்டிலாவது இவ்வாறு நடந்திருக்குமா என்றும் கேள்வி எழுப்பினார். 20க்கும் அதிகமான வழக்குகள் தம்மீது உள்ளதாகவும் இந்திய வரலாற்றிலேயே அவதூறு வழக்குக்காக சிறை தண்டனை பெற்ற ஒரே நபர் தாமாகத்தான் இருக்கும் என்றும் அவர் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் ஜனநாயகம் உடைந்துவிட்டதாக திரு ராகுல் காந்தி கூறினார். மகாராஷ்டிரா அரசு தங்களிடமிருந்து பறிக்கப்பட்டு தங்கள் எம்எல்ஏக்கள் பாஜக எம்எல்ஏக்களாக மாற்றப்பட்டதை தாம் பார்த்து கொண்டிருந்ததாக அவர் தெரிவித்தார். As our legislators have been bought and hooked off and suddenly became BJP legislators. So, Indian democracy has been under attack, has been very badly weakened, and now it's fighting back. And I'm confident that it will fight back. 21ஆம் நூற்றாண்டில் நவீன நாட்டின் பிரதமர் ஒருவர் தாம் கடவுளிடம் பேசுவதாகவும் உயிரியல் ரீதியாக பிறக்காத மனிதர் என்று பேசுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். கடவுளுடன் நேரடி தொடர்பு உண்டு என பிரதமர் பேசுவதாகவும் அவரை தாங்கள் தோற்கடித்து விட்டதாகவும் திரு ராகுல் காந்தி கூறினார். ஒரு பக்கம் அரசியல் அமைப்பை அழிக்கும் பிரதமர் திரு மோடி மக்களவையில் நுழைந்தபோது அரசியலமைப்பு சட்டத்தை தலையில் வைத்துக் கொண்டது சுவாரஸ்யமான முரண்பாடு என்று அவர் சுட்டிக்காட்டினார். இதனிடையே இந்தியா அனைத்து தரப்பினருக்கும் சமமான இடமாக மாறும்போதுதான் இடஒதுக்கீட்டை ரத்து செய்வது குறித்து யோசிக்க முடியும் என திரு ராகுல் காந்தி நேற்று பேசியதற்கு எக்ஸ் தளத்தில் பதிலளித்துள்ள உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாஜக இருக்கும் வரை இடஒதுக்கீட்டை யாராலும் ரத்து செய்யவோ அல்லது தேசிய பாதுகாப்பை சமரசம் செய்து கொள்ளவோ முடியாது என்று தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஃபோர்டு நிறுவன அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்காவுக்கு 17 நாட்கள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள அவர் தொழிலதிபர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குமாறு அழைப்பு விடுத்து வருகிறார். சான் பிரான்சிஸ்கோவில் கடந்த மாதம் 29ஆம் தேதி நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அவர் முன்னிலையில் உலகின் முன்னணி தொழில் நிறுவனங்களான நோக்கியா, பேபால், ஈல்ட் இன்ஜினியரிங் சிஸ்டம்ஸ், மைக்ரோசிப் டெக்னாலஜி, இன்ஃபிங்ஸ் ஹெல்த் கேர் மற்றும் அப்ளைடு மெட்டீரியல்ஸ் ஆகிய 6 நிறுவனங்களுடன் 900 கோடி ரூபாய் முதலீட்டில் சென்னை, கோவை மற்றும் மதுரையில் 4100 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. ஓமியம் நிறுவனத்துடன் கடந்த 31ஆம் தேதி எலக்ட்ரோலைசர்கள் உற்பத்தி மற்றும் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி துறையில் 500 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் புதிய தொழிற்சாலையை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. பின்னர் சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து சிகாகோ சென்ற திரு ஸ்டாலின் முன்னிலையில் 14 முன்னணி தொழில் நிறுவனங்களுடன் 4350 கோடி ரூபாய் முதலீட்டிற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. இதுவரையில் மொத்தம் 7016 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் எக்ஸ் தளத்தில் திரு ஸ்டாலின் விடுத்துள்ள பதிவில் அமெரிக்காவில் ஃபோர்டு மோட்டார்ஸ் நிறுவன அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஃபோர்டு நிறுவன அதிகாரிகளுடன் நடத்திய பேச்சுவார்த்தை பயனுள்ள வகையில் அமைந்ததாகவும் தமிழ்நாடு உடனான ஃபோர்டு நிறுவனத்தின் 30 ஆண்டுகால உறவை புதுப்பிக்கும் சாத்தியக்கூறுகள் குறித்து அப்போது ஆராய்ந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சென்னை மற்றும் குஜராத்தில் உள்ள ஃபோர்டு கார் தொழிற்சாலைகள் உற்பத்தியை நிறுத்தியுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் மீண்டும் தொழிற்சாலையை இயக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் கேட்டுக்கொண்டது குறிப்பிடத்தக்கது. மேற்கு வங்கத்தில் போராட்டம் நடத்தி வரும் மருத்துவர்கள் முதலமைச்சருடன் 30 பேர் கொண்ட குழு பேச்சு நடத்த முறைப்படி அழைப்பு விடுக்குமாறு நிபந்தனை விதித்துள்ளனர். கொல்கத்தா ஆர்ஜி கர் மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தை கண்டித்து கொல்கத்தாவில் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பயிற்சி மருத்துவர்கள் கொல்கத்தா காவல்துறை ஆணையர் திரு வினீத் கோயல் மற்றும் சுகாதாரத்துறை செயலர் உள்ளிட்ட அதிகாரிகளை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி வருகின்றனர். இந்த போராட்டம் தொடர்பாக தாமாக முன்வந்து வழக்காக விசாரித்த உச்சநீதிமன்றம் நேற்று மாலைக்குள் பயிற்சி மருத்துவர்கள் பணிக்கு திரும்ப உத்தரவிட்டது.
எனினும் அங்குள்ள சுகாதாரத்துறை அமைச்சக கட்டிடம் முன்பு மருத்துவர்களின் முற்றுகை போராட்டம் நீடிக்கிறது. பேச்சுவார்த்தைக்கு வருமாறு முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி விடுத்த அழைப்பையும் அவர்கள் நிராகரித்தனர். பேச்சுவார்த்தைக்காக செல்வி மம்தா காத்துக் கொண்டிருந்ததாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் அழைப்பு விடுத்தது அவமதிக்கும் செயல் என பயிற்சி மருத்துவர்கள் கருத்து தெரிவித்தனர். மேலும் கோரிக்கை நிறைவேற்றப்படும் வரை போராட்டத்தை திரும்பப் பெறும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் அவர்கள் திட்டவட்டமாக கூறியுள்ளனர். முதலமைச்சரை சந்திக்க 12 முதல் 15 பிரதிநிதிகள் வரலாம் என்று அரசு தெரிவித்துள்ள நிலையில் 30 பேர் கொண்ட குழுதான் பேச்சு நடத்தும் என்று போராட்டக்காரர்கள் தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பேச்சுவார்த்தைக்கு முறையான அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் பயிற்சி மருத்துவர்கள் கோரியுள்ளனர். இதனிடையே நிதி முறைகேடு தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்ட ஆர்ஜி கர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷின் நீதிமன்ற காவலை வரும் 23ஆம் தேதி வரை சிபிஐ நீதிமன்றம் நீட்டித்துள்ளது. தொலைக்காட்சி விவாதத்தில் ட்ரம்பை கமலா தடுமாற வைத்ததை அடுத்து அதிபர் தேர்தலில் அவருக்கு ஆதரவு அதிகரித்திருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. வரும் நவம்பர் மாதம் நடைபெறும் அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் கமலா ஹாரிஸும் குடியரசுக் கட்சி சார்பில் ட்ரம்பும் போட்டியிடுகின்றனர். இருவருக்கும் இடையேயான முதல் விவாதத்தை ABC செய்தி நிறுவனம் இந்திய நேரப்படி இன்று காலை 6:30 மணிக்கு நடத்தியது. விவாதத்தை தொடங்கிய கமலா ஹாரிஸ், ட்ரம்ப் ஆட்சியின் கீழ்தான் அமெரிக்கா மிகப்பெரிய வேலைவாய்ப்பின்மை சிக்கலை எதிர்கொண்டதாக கூறினார். தாம் அதிபரானால் அந்த நிலையை மாற்றி வேலை வாய்ப்புகளை தரும் பொருளாதாரத்தை கட்டமைக்க உள்ளதாக அவர் கூறினார். ட்ரம்ப் அதிபரானால் மக்கள் அன்றாடம் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 20% வரி விதிப்பார் என்றும் நாடு தழுவிய கருக்கலைப்பு தடை அமலுக்கு வரும் என்றும் கமலா விமர்சித்தார். இதனை மறுத்து பேசிய ட்ரம்ப், தமது ஆட்சி காலத்தில் அமெரிக்க பொருளாதாரம் மிக செழிப்பாக இருந்தது என்றார். தற்போது பணவீக்கம் அதிகரித்து நடுத்தர மற்றும் ஏழை மக்கள் பொருளாதார பேரிடரில் சிக்கி தவிப்பதாகவும் மீண்டும் அதிபரானால் பழைய நிலைக்கு நாட்டை கொண்டு வருவேன் என்றும் ட்ரம்ப் கூறினார். ரஷ்யா உக்ரைன் போர் குறித்து பேசிய கமலா ஹாரிஸ், இந்த போர் மூண்டபோது ட்ரம்ப் அதிபராக இருந்திருந்தால் இந்நேரம் ரஷ்ய அதிபர் புதின் கீவ் நகரில் அமர்ந்து கொண்டு ஐரோப்பிய நாடுகளை தாக்குவது பற்றி திட்டம் தீட்டிக் கொண்டிருந்திருப்பார் என கூறினார். இஸ்ரேல் தாக்குதலில் 40,000 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக குறிப்பிட்ட ட்ரம்ப், தாம் அதிபராக இருந்திருந்தால் இந்த போர் மூண்டிருக்காது என்றார். கமலா ஹாரிஸ் அமெரிக்க அதிபரானால் 2 ஆண்டுகளில் இஸ்ரேல் என்ற நாடே இல்லாமல் போய்விடும் என்றும் ட்ரம்ப் கூறினார். கடந்த விவாதத்தின் போது ட்ரம்பிடம் அதிபர் ஜோ பிடன் தடுமாறிய நிலையில் இந்த விவாதத்தில் கமலா ஹாரிஸிடம் ட்ரம்ப் திணறினார். கமலா ஹாரிஸின் கேள்விகளால் அவர் கோபப்பட்டதையும் காண முடிந்தது. இந்த விவாதம் முழுவதும் கமலா ஹாரிஸின் ஆதிக்கமே மேலோங்கி இருந்ததாக அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதனால் அவருக்கு ஆதரவு பெருகியுள்ள போதிலும் ட்ரம்புக்கான ஆதரவு 48%ஆகவும் கமலா ஹாரிஸுக்கான ஆதரவு 47%ஆகவும் உள்ளதாக தி நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை தெரிவித்துள்ளது. தமிழக மீனவர்களின் படகு மீது இலங்கை கடற்படையினர் கப்பலை மோதி கவிழ்த்து அராஜகம் செய்தது மீனவ மக்களை கொதிப்படைய செய்துள்ளது. நாகை மாவட்டம் செருதூர் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த தர்மன் என்பவரது ஃபைபர் படகில் நேற்று முன்தினம் 4 மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். நேற்று மாலை கோடியக்கரை அருகே அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அப்பகுதிக்கு வந்த இலங்கை கடற்படையினர் கடற்படை கப்பலை கொண்டு மோதியுள்ளனர். இதில் மீனவர்களின் படகு கவிழ்ந்தது. கடலில் விழுந்து படுகாயம் அடைந்தவர்களை பின்னர் மற்ற மீனவர்கள் மீட்டுக் கொண்டு வந்தனர். காயமடைந்த மீனவர்கள் நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். படகு கவிழ்ந்ததில் கடலில் விழுந்து தவித்தவர்களை கப்பலில் ஏற்றி 6 மணி நேரம் விசாரணை நடத்தியதாக பாதிக்கப்பட்ட மீனவர்கள் தெரிவித்தனர். நேவி அங்கே வரும்போது நாங்கள் பயந்து போய் திரும்பி வந்துட்டு இருந்தோம். எங்களை ஸ்லோ பண்ண சொன்னாங்க. நாங்கள் ஸ்லோ பண்ணேன். அவங்க ரொம்ப ஸ்லோ பண்ணவே இல்லை. அதே ஸ்பீடில் இடிச்சு எங்களை தள்ளிட்டாங்க. நாங்கள் எல்லாருமே தண்ணியில் தத்தளித்து வலையில் மாட்டிக்கிட்டு உயிரை கிளம்புறதுக்கே எங்களுக்கு ரொம்ப மூச்சு திணறு கட்டு போயிடுச்சு. எங்களுக்கு ஒரு 6 லட்ச ரூபா வலை இருக்கும். ஐஸ் பாக்ஸு, பாக்கி டாக்கி, ஜிபிஎஸ், செல்லு எல்லாம் இதாகிடுச்சு. படகு சேதமடைந்ததில் உடைமைகளை இழந்த மீனவர்கள் இந்திய எல்லைக்குள் தான் மீன்பிடித்துக் கொண்டிருந்தோம் என்று கூறி கெஞ்சியுள்ளனர். இந்நிலையில் படகை காணவில்லையே என்று தேடி வந்த சக மீனவர்களிடம் அவர்களை இலங்கை படையினர் ஒப்படைத்துள்ளனர். எங்கள் மீனவர் பக்கத்தில் இருந்தாங்க. என்ன போட்டை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே வந்தாங்க. ஒரு 3 போட்டு வந்தாங்க. வந்து கை தூக்கிட்டு சார் நாங்கள் எங்கள் மீனவர்களை போட்டை திருப்பி காப்பாற்றிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 2-3 மணி நேரத்துக்கு போராடி போட்டு திருப்ப முடியல.
போட்டு இருட்டியும் போச்சு. அதுக்கு பிறகு போட்ட திருப்பி எல்லா மீனவர்களும் தண்ணியில் பாய்ச்சி திருப்பி கட்டி போட்டு இழுத்துட்டு வந்தாங்க. இந்திய எல்லைக்குள் மீன்பிடிக்கும் போது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்துவது வழக்கமாகிவிட்ட நிலையில் இலங்கை கடற்படையினர் கப்பலை கொண்டு மோதியிருப்பது நாகை மீனவர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இனி வருவது செய்தி துளிகள். பிரதமர் திரு மோடி பற்றி ஆட்சேபகரமான கருத்து தெரிவித்த மாலத்தீவு அமைச்சர்களில் 2 பேர் பதவி விலகியுள்ளனர். இந்த விவகாரத்தில் கடந்த ஜனவரி மாதம் 3 அமைச்சர்களை அந்நாட்டு அதிபர் முகமது முய்சு இடைநீக்கம் செய்திருந்தார். புதுதில்லிக்கு முகமது முய்சு வருகை தரவுள்ள நிலையில் 2 அமைச்சர்களும் சொந்த காரணங்களுக்காக பதவி விலகி இருப்பதாக மாலத்தீவு அரசு அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் திரு ஃபரூக் அப்துல்லா மீதான பண மோசடி வழக்கில் ஏற்கனவே தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை உயர்நீதிமன்றம் ரத்து செய்த நிலையில் புதிய வழக்கு பதிவு செய்ய அனுமதி கோரி ஸ்ரீநகர் நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மனு தாக்கல் செய்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கான முதல் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவுக்கு 1 வாரமே உள்ள நிலையில் அமலாக்கத்துறையின் நடவடிக்கை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுதந்திர போராட்ட தியாகி இமானுவேல் சேகரனின் 67வது நினைவு தினத்தை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள அவரது நினைவிடத்தில் அமைச்சர் திரு உதயநிதி உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தினர். முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம், அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் திரு RB உதயகுமார், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை, அமமுக பொதுச் செயலாளர் திரு TTV தினகரன், தேமுதிக சார்பில் திரு விஜய பிரபாகரன் உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர். நீதிமன்றங்களில் வழக்குகள் நிலுவையில் இருந்தாலும் பத்திரப்பதிவு செய்யலாம் என்ற உத்தரவை அரசு திரும்பப் பெற பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். வழக்குகளில் சிக்கிய வில்லங்க சொத்துக்களை பதிவு செய்ய அனுமதித்தால் மோசடி செய்தவர் பெரும் லாபத்துடன் தப்பிவிடுவார் என்றும், சொத்தின் உரிமையாளரும் அதை வாங்கியவரும் கடன் கொடுத்த வங்கிகளும் தான் பாதிக்கப்பட நேரிடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தொரப்பள்ளியில் நெற்பயிர்களை 2 யானைகள் சேதப்படுத்தியதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். விவசாய நிலங்களை ஒட்டி முகாமிட்டுள்ள யானைகளை விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரினர். இதனிடையே கோவை தடாகம் அருகே காளையனூர் பகுதியிலிருந்து நேற்று விரட்டப்பட்ட யானை இன்று அதிகாலை மீண்டும் ஊருக்குள் வந்தது. அந்த யானை தாக்கியதில் பேருந்து ஓட்டுநர் கணேஷ் என்பவரது கையில் முறிவு ஏற்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாச்சத்திரத்தில் உள்ள சாம்சங் தொழிற்சாலை தொழிலாளர்களின் வேலை நிறுத்த போராட்டம் 3வது நாளாக நீடிக்கிறது. ஊதிய உயர்வு, தொழிற்சங்க அங்கீகாரம், 8 மணி நேர வேலை உள்ளிட்ட கோரிக்கைகளுக்காக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுடன் இருங்காட்டுக்கோட்டை தொழிலாளர் துறை துணை ஆணையர் அலுவலகத்தில் நிர்வாகத்தினர் நேற்று நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வரும் 13ஆம் தேதி நடைபெறவுள்ளது. மகாகவி பாரதியாரின் 103வது நினைவு நாளை ஒட்டி நெல்லை ம.தி.த. இந்து கல்லூரி மேல்நிலைப் பள்ளியில் அவர் பயின்ற வகுப்பறையில் மாணவர்கள் நினைவு நாள் உறுதிமொழி ஏற்றனர். நெல்லை சந்திப்பில் உள்ள பாரதி சிலைக்கு பல்வேறு அமைப்பினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மதுரையில் பாரதி பணியாற்றிய சேதுபதி பள்ளியில் அவரது சிலைக்கு மாணவர்கள் மலர் தூவி பாடல் பாடி புகழஞ்சலி செலுத்தினர். கோவில்பட்டியில் உள்ள பள்ளியில் பாரதி உருவ முகமூடி அணிந்த மாணவர்கள் இந்திய வரைபட வடிவில் நின்று தேச ஒற்றுமை காக்க உறுதியேற்றனர். ஈரோடு மாவட்டம் பவானியில் உழைப்போர் உரிமை இயக்கம் மற்றும் இடது தொழிற்சங்கம் சார்பில் கட்டைப்பை தைக்கும் பெண் தொழிலாளர்களுக்கு கூலி உயர்வு கேட்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஊசி, நரம்பு விலை உயர்வு, தையல் எந்திரம் பழுது நீக்க கூலி உயர்வு உள்ளிட்ட காரணங்களால் தற்போது வழங்கப்படும் கூலி போதுமானதாக இல்லை என்று அவர்கள் வட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். உதகையில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை மூலம் சாலை பணி மந்தமாக நடைபெறுவதால் அவதிப்படுவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர். உதகையிலிருந்து குன்னூர் செல்லும் பாதையில் மழையால் பழுதான சிறிய பாலத்தை அகற்றிவிட்டு புது பாலம் கட்டும் பணி 3 மாதங்களுக்கு முன் தொடங்கப்பட்டது. இதனால் ஒருபுறம் இருந்து வாகனங்கள் நிறுத்தப்பட்டு எதிர் திசையில் வரும் வாகனங்கள் அனுமதிக்கப்படுவதால் காலை மற்றும் மாலை நேரங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. விழுப்புரம் மாவட்ட விளையாட்டு அரங்கில் தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டிகளை அமைச்சர் திரு பொன்முடி இன்று தொடங்கி வைத்தார். கபடி போட்டியை தொடங்கி வைத்த அவர் கபடி விளையாடி வீரர்களை உற்சாகப்படுத்தினார். திருச்செங்கோடு அருகே எலச்சிபாளையம் ஒன்றியம் மோளியப்பள்ளியில் 118 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரியில் வண்டல் மண் எடுக்க விவசாயிகளுக்கு மட்டும் அனுமதி வழங்க கோரி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தனியார் ஒப்பந்ததாரர்கள் மண் எடுக்க முயற்சிப்பதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் புகார் கூறினர்.
இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 398 புள்ளிகள் சரிந்து 81,523 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 123 புள்ளிகள் குறைந்து 24,918 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 53,720 ரூபாயாகவும் கிராம் 6,715 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 50 காசுகள் உயர்ந்து ஒரு கிராம் 91 ரூபாய் 50 காசுகளாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் ஜனநாயகம் சீர்குலைந்துவிட்ட நிலையில் தற்போது எதிர்த்து போராடி கொண்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் மீண்டும் ஃபோர்டு தொழிற்சாலை இயங்க நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக அமெரிக்காவில் அந்த நிறுவன அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சுவார்த்தை நடத்தினார். கொல்கத்தாவில் போராட்டம் நடத்தி வரும் மருத்துவர்கள் முதலமைச்சருடன் 30 பேர் கொண்ட குழு பேச்சு நடத்த முறைப்படி அழைப்பு விடுக்குமாறு நிபந்தனை விதித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.